வித்தியாசமான வீடுகள், அழகான வீடுகள் பார்க்கணுமா? நீங்கள் தூத்தூருக்கு போங்கணும் மற்ற ஊர் கிராம மக்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதை மெய்ப்பிக்கும் விதமாக தூத்தூரை சார்ந்த ஆழ்கடல் மீனவரான செரிஸ்கோ வித்தியாசமான முறையிலே ஒரு வீடை கட்டியிருக்கிறார். தன் இளமை வயதிலிருந்தே உடலை எவ்வாறு கட்டமைத்து வடிவமைத்து ஆணழகனாக மிஸ்டர் கொச்சின், மிஸ்டர் தூத்தூர் ஃபெரோனா பட்டங்களை வென்றாரோ அதே போல தன்னுடைய வீடையும் அழகாக கட்டமைத்திருக்கிறார் இந்த செரிஸ்கோ. பொதுவாக வீடு எவ்வாறு கட்டுவார்கள் என்றால், கற்களை வைத்து அதன் மீது சாந்து கழுவை வைத்து அதன் மீது கற்களை வைத்து அவ்வாறு அடுக்கி தான் வீட்டினுடைய கட்டமைப்பை பண்ணுவார்கள். ஆனால் இந்த வீடோ வித்தியாசமான முறையிலே அமைக்கப்பட்டது. ஏனென்றால் ஒரு கல்லின் மீது இன்னொரு கல் வைத்து அடுக்கி அவ்வாறாகவே இந்த வீடு கட்டப்பட்டுள்ளது. தென்னிந்தியாவில் பல இடங்களில் இதுபோன்ற வீடுகள் கட்டப்பட்டிருந்தாலும் தூத்தூரிலே கடற்கரை ஓரத்தில் கட்டப்பட்ட முதல் வீடு என்பது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு விமர்சனங்களையும் எதிர்ப்புகளையும் மீறி தன்னுடைய உடலை எவ்வாறு வலுவாக்கி கட்டமைத்தாரோ அதே போலவே தன்னுடைய வீடையும் வலுவான நிலையிலே கட்டி உயர்த்தி இருக்கிறார் இந்த செரிஸ்கோ. இது பற்றி அவரிடமே நம்ம கேட்கலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடியது தான் அவரோட வீடு. அப்படி இந்த வீட்டில் என்ன விசேஷம் இருக்கிறது என்று உங்களுக்குள்ளே பல கேள்விகள் எழலாம். அந்த கேள்விகள் அனைத்திற்கும் பதில் தருகிறார் செரிஸ்கோ. எப்படி உங்களுக்கு இந்த வீடு இன்டர்லாக் வீடு தான் கட்டணும்னு உள்ள ஒரு ஐடியா? ஒரு வித்தியாசமாக ஒரு வீடு கட்டும்போது ஒரு வீடு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும். ஒரு புதுமையான ஒரு புதுமை கொண்டு வரணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. அப்போது சரி எல்லோரும் செங்கல்லால் வீடு கட்டுவாங்க, சிமெண்ட் கல்லால் வீடு கட்டுவாங்க, இந்த மாதிரியே எல்லோரும் போயிட்டு இருக்கு. அப்போ தான் இது நான் வேறு இது யூடியூப் இந்த மாதிரி சேனலில் பார்த்தப்போ இப்படிலாம் கல் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த கல் நம்ம ட்ரை பண்ணலாமேன்ட்டு தான் இந்த இன்டர்லாக் கல்னால் வீடு கட்டியாச்சுன்னா நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டேன். சரி அப்போ அப்படின்ட்டா நம்ம இதில் கட்டுவோம்னுட்டு தான் நம்ம இதை சூஸ் பண்ணி கட்டணும். மற்றவங்க கட்டக்கூடிய வீடுக்கும் இந்த இன்டர்லாக் கட்டக்கூடிய வீடுக்கும் ஏதாவது செலவு வித்தியாசப்படுது? ஆமாம், மண்ணும் சிமெண்ட்டும் செலவு ரொம்ப கம்மியாக. இதை தேய்க்கிற வேலையில் அந்த அளவுக்கு இருக்காது. நீங்கள் ரொம்ப குளிர்ச்சியான வீடு வேணும், கொஞ்சம் வித்தியாசமான வீடு வேணும் அப்படியான நினச்சி இந்த வீடை கட்டி பிடிச்சிங்க. இந்த வீட்டில் இப்போ உங்களுக்கு அந்த நீங்கள் எதிர்பார்த்த எல்லா பலனும் கிடைக்கும். ஆமாம், கூலாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது. எல்லாம் வேறு வீட்டிலெல்லாம் இருக்கிற மாதிரி சாதா வீட்டில் இருக்கிறதால வர்ற மாதிரியும் சூடு அவ்வளோவா இல்லை. சூடு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப சூடுன்னு சொல்லும்போது கூட நம்ம வீட்டுக்கு அந்த அளவு சூடு இல்லை. அது இல்லாமல் வீடு நல்லா காற்றோட்டமாக இருக்குது. வீடு கட்டும்போது என்னென்ன மக்கள் கருத்துக்கள் சொன்னாங்க, என்னென்ன விமர்சனங்கள் இது சம்மந்தமாக? சில பேர் சொன்னாங்க இது இப்படி கட்டினா ஒழுங்காக செவரு இருக்குமா இருக்காதா, இது பலம் கிடைக்காதான்னு. ஆனால் அவங்களுக்கு புதுசாக பார்க்கறதுனால அவங்க அப்படி கேட்டாங்க. நான் ஏற்கனவே இது இப்படியெல்லாம் இருக்கணும், வேறு வீடெல்லாம் பல இடங்களில் இருக்கிறத பார்க்கவும் செஞ்சோம். போய் அந்த வீடெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, பலமாக தான் இருக்குது. அதனால் நாங்கள் அவங்க கேட்கும்போது அவங்கள்ட்ட நாங்கள் இதில் நல்லா தான் இருக்கும், பலமாக தான் இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுப்போம். இது எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வீடு? 1500 உள்ளதாக இருக்குது. வெயில் காலத்தில் வீடு எப்படி ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கா? ஆமாம், அவ்வளோ சூடுலாம் இருக்காது. இப்போ வெளியில் இறங்கிட்டு இங்கே ஏறியாச்சுன்னா அவ்வளோ கூலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் மழை பெஞ்சா மழை காலத்தில் நல்ல தணுப்பாக இருக்கும், ஃபேன் போட வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த வீடு கட்டும்போது யாரெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்? எங்கள் அக்காவுக்கு பிள்ளைங்க மிஸ்டர் சாதன் அலெக்ஸு, அப்புறம் அஜீஸ் அலெக்ஸ், அவங்க 2 பேரும் நிறைய இதெல்லாம் உண்டு. அதில் மேக்ஸிமம் சாதன் அலெக்ஸ் நிறைய டிசைன்லாம் தரையிலேருந்து நிறைய இதெல்லாம் அவங்க சூஸ் பண்ணாங்க. இதுக்கு நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும்னுட்டு அப்படியே இதெல்லாம் நிறைய சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு. இந்த வீடு கட்டின இன்ஜினியர் யார், அவருடைய ரோல் எப்படி இருந்தது இந்த வீடு கட்டுறது? இன்ஜினியர் மிஸ்டர் அமல்ராஜ், அவர் நல்லா ஒர்க் பண்ணார். நல்லா இருந்துச்சு, எல்லாமே எந்த ஒரு இதுவும் குறைபாடு இல்லாமல் நல்லா தான் பண்ணி தந்தார். நீங்கள் சொன்ன கருத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதுக்கேற்றார் போல் அவர் வடிவமைச்சார், இல்லை அவருடைய விருப்பத்தை இங்கே உள்ள புகுத்தினார்? எங்கள் எல்லோரும் சேர்ந்த ஒரு டீம் மாறிட்டு ஒர்க் பண்ணோம். அவர் எல்லோரும் கூட சேர்ந்து நம்ம சொல்லுவதும் அவங்க சொல்லுவதும் எல்லாமே சேர்ந்து எல்லாருக்கும் விரும்பின மாதிரி இருந்தது. அது சொல்ல காரியங்களெல்லாம்
அப்படியே எல்லாம் ஒழுங்காக அமைஞ்ச மாதிரி இருந்துச்சு. சரி, இந்த ஜன்னல் வித்தியாசமாக இருக்குது. இதுவும் இதே மாதிரி தான் தேடல்கள் எப்படி கிடச்சது. நம்ம கடலோரங்களில் சரி மொத்தத்தில் வந்து வெயில் காலங்களுக்கும் மழைக்காலங்களுக்கும் மரம் ஒவ்வொரு தண்ணிக்கு மாறும். தண்ணி படும்போது அதோட வீர்ப்பம் கூடும், வெயில் அதிகம் படும்போது அது சுருங்கும். அப்படி கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு இது வந்து பின்ன எக்ஸ்பென்ஸு காசும் அது கொஞ்சம் அதிகம். இது வந்து இதோட பேர் வந்து யூபிஎஸ். இது இந்த ஜன்னல் எப்படின்னா 25 வருஷம் கேரண்டி. வெயில் காலம் மழைக்காலங்கள்லையும் இது ஒன்றுமே ஆகாது. ஜன்னல் வந்து லாக் பண்ணணும் அப்படியெல்லாம் கிடையாது. எந்த அளவில் வைக்கிறோமோ அந்த அளவில் அப்படியே இருக்கும். எந்த காற்று அடித்தாலும் அங்கே இங்கேயே சாயம் ஒன்றும் செய்யாது. இன்னும் அது நல்ல பலமாக தான் இருக்குது, நல்லா இருக்குது. வீடும் அழகாக இருக்குது பார்க்க. வீட்டுக்கு உட்புறம் வந்து நீங்கள் பூசாமல் விட்டுருக்கீங்க, அதனால் ஏதாவது நன்மைகள் இருக்கா? இல்லை, இந்த கல்லில் வந்து சிமெண்ட்டு டைரெக்டாக சிமெண்ட் அடிச்சோன்னா சிமெண்ட் அவ்வளோ பிடிக்காது. இதுக்கு 3 சிமெண்ட் பிடிக்கணும்னா இதை இன்னும் ஸ்க்ராட்ச் பண்ணி அதுக்கப்புறம் சிமெண்ட்டு ஒரு மாதிரி அடித்து விட்டுட்டு போவாங்க. அது இன்னும் 2 நாள் அது காஞ்சி உரைச்சி பிடிச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே இந்த பார்டர்லாம் வரும். அது மேலே அதிகம் வந்துடுது. அப்படின்னா இது வந்து அதுக்கப்புறம் இது கல் ஃபினிஷிங்காக இருக்கனால இதுக்கு பெயிண்டிங் தான். இதுக்கு மேலே கோட்டிங் எல்லாம் ஒன்றும் கிடையாது, டைரெக்டு பெயிண்ட் தான். அதுலேயும் நம்ம பெயிண்டிங்லேயும் வந்து வேலை நம்மளுக்கு போகிறோம். ப்ரைமர் அடித்து வேலை போட்டுட்டு போவாங்க. வீடு ஒரு ஓப்பன் ஸ்டைலில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இதோட பின்னணி என்ன? எப்போவும் வீடு நல்ல காற்றோட்டமாக இருக்கும். இயற்கை எப்போவுமே நம்ம வீட்டில் ஏறி இறங்காம இந்த காற்று வெளிச்சமெல்லாம் எப்படி இருக்கும்? நல்ல வெளிச்சமும் நல்ல காற்றும் வந்துட்டு இருக்கும். ரூமுகளுக்குள்ளேயும் இருக்கும். நம்ம ஊர்களில் வந்து எந்த வீட்டில் அடுக்கலையில் போனாலும் அங்கே வந்து அந்த தண்ணியை சுத்திகரிப்பான்னு வச்சுருக்காங்க. ஆனால் உங்கள் வீட்டில் தேடி தேடி பார்த்தும் அது இல்லாமல் இருக்குது. என்ன சுத்தமான தண்ணி கிடச்சிட்ருக்கு. இந்த தண்ணி எடுத்து மண்பானையில் ஊற்றி அந்த தண்ணி தான் என்ன மறுநாள்லேருந்து குடிச்சிட்ருக்கோம். அதான் ரியல் தண்ணி குடிக்கலாமே. அதனால் எந்த பாதிப்பும் உங்களுக்கு இல்லை? எந்த பாதிப்பும் வராதும். தண்ணியிலையும் கிடைக்க வேண்டிய எல்லா மினரல்ஸ் எல்லாமே ஒழுங்காக கிடைக்கும். அதனால் ஃபில்டர் யூஸ் பண்ணல. இந்த கிளாக்கு வந்து வித்தியாசமாக இருக்குது, அது எப்படி நீங்கள் பண்ணீங்க? வீட்டோட டிசைனுக்கு இந்த கிளாக் வந்து இப்படி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு இதில் தான் இது சூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். எவ்வளோ ஆச்சு? 1800 ஆச்சு. இந்த ஜன்னல் வந்து வித்தியாசமாக இருக்குது, அது எப்படி கிறிஸ்டல் கிளாஸா இல்லை வேறு ஏதாவது? இது கிளாஸ் தான் போட்டிருக்கு. ஸோ கிளாஸ் போட்டு கிளாஸில் வந்து ஸ்டிக்கர் கொடுத்துருவேன். இது பிள்ளைங்களோட வேலை. சாது அலெக்ஸோட வேலை. அது வந்து சாது அலெக்ஸா அஜீஸ் அலெக்ஸ் அவங்களோட வேலை தான் இது. அவங்க என்ன இது வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர் கொடுத்தோம் அப்படின்னா வெயில் பட்டோம் வீட்டுக்குள்ளார வானவில் டிசைன் கிடைக்கும். அந்த மாதிரி பண்ணுவோம். அது வெயில் அதில் அடிக்கும்போது இங்கே வீட்டில் எல்லா இடமும் வானவில் அந்த மாதிரி அந்த டிசைன் இங்கே ஃபுல்லாக வரும். இது உள்புறம் வந்து எல்லாமே வார்னிஷ் பண்ணியிருக்காங்க. நல்ல பளிச்சணும், நல்ல அழகாக இருக்கும். அது வந்து வெளியில் வந்து அவுட் சைடு எல்லாமே பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். வார்னிஷ் அடிச்சாச்சுன்னா நல்ல இப்படி நல்ல ஷைனிங்காக தெரியும். வெளியில் வார்னிஷ் அடிக்க முடியாது, வெயில் பட்டால் பொடிஞ்சு போகும் சொல்லுவாங்க. அதனால் இப்போ நீங்கள் வெளியில் அடித்த பெயிண்ட்டு எவ்வளோ காலம் அது அங்கே தாக்கு பிடிக்கும்? ஏன்னா நீங்கள் பூச்சி கொடுக்காமலே பிளாஸ்டரிங் பண்ணாமலே டைரெக்டாகவே வந்து பெயிண்ட் அடிச்சிருக்கீங்க. அப்போ அது இந்த வெயிலுக்கும் மழைக்கும் எப்படி தாக்கு பிடிக்கும்? பெயிண்டிங் வந்து 5 வருஷத்துக்கு பெயிண்டிங் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வீடியோ பார்த்து நிறைய பேருக்கு இந்த வீடை கட்டணும் போல் ஆசை இருக்கும். அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? வீடு நல்ல குளிர்ச்சியாகவும், வீடு நல்ல பலமாக தான் இருக்குது. இன்னும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது, நல்லா தான் இருக்குது. பைசாயும் அந்த அளவுக்கு எல்லாம் சாதாரணமாக செய்கிற அளவுக்குள்ள கட்டுமான செலவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்படி விரும்பவங்களுக்கு அழகாக கட்டலாம், நல்லா இருக்கும் வீடு. இந்த வீட்டினுடைய தரைத்தளம் மொத்தமே 700 சதுர அடி தான். இவ்வளவு குறைந்த இடத்துக்குள்ளேயே அவர் எல்லா வசதிகளையும் கொண்டு வந்து இந்த வீடை அழகாக கட்டி இயற்கையோடு ஒன்றிணைந்து காற்று வெளிச்சத்தை வீட்டுக்குள்ளே
அழைத்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறார் இந்த செரிஸ்கோ.